6ஆம் வகுப்பு மாணவிகளின் பரதம். சொந்தம் உழவும் கயிறும் அவர்தம் பாசம் அன்பு மரமும் கொஞ்சம் தேசம் உலகம் போற்றும் உலக பாசம் பசுமை வாழ்வு தமிழ சொந்தம் உழவும் கயிறும் அவர்தம் பாசம் அன்பு மரமும் கொஞ்சம் தேசம் உலகம் போற்றும் உலக பாசம் தமிழன் என்றோர் இனமும் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமும் உண்டு தமிழன் என்றோர் இனமும் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமும் உண்டு உறிஞ்சி நிலம் சொல்லும் அவன் வாய்மை உண்மை நிலம் சொல்லும் அவன் அருமை உறிஞ்சி நிலம் சொல்லும் அவன் வாய்மை உண்மை நிலம் சொல்லும் அவன் அருமை மருதம் நிலம் சொல்லும் அவன் வளமை நிழல் நிலம் சொல்லும் அவன் பெருமை ஆலை நிலம் சொல்லும் அவன் வலிமை கொய்யும் போற்றும் அவன் தொன்மை தமிழன் என்றோர் இனமும் உண்டு தனியே அவர் ஒரு குணமும் உண்டு தமிழன் என்றோர் இனமும் உண்டு தனியே அவர் ஒரு குணமும் உண்டு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பிஞ்சப்பவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பிஞ்சப்பவர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழைக்காமல் போரை நிந்தனை செய்வோம் மண்ணும் நீரும் உயர்ந்தோங்கிட மரங்கள் வளர்ப்போம் மழை பெய்திட தமிழன் என்றோர் இனமும் உண்டு தனியே அவர் ஒரு குணமும் உண்டு தமிழன் என்றோர் இனமும் உண்டு தனியே அவர் ஒரு குணமும் உண்டு பசுமை வாழ்வு தமிழ சொந்தம் உழவும் கயிறும் அவர்தம் பாசம் அன்பு மரமும் கொஞ்சம் தேசம் உலகம் போற்றும் உன்னத பாசம் தமிழன் என்றோர் இனமும் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமும் உண்டு தமிழன் என்றோர் இனமும் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமும் உண்டு அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி. சுபிக்ஷா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். தங்க தமிழ் அமர்ந்திருக்கும் எனது தலைமை ஆசிரியருக்கும் இதழ் போன்று இருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் மகரந்தம் போல் இருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது மாலை வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு தமிழின் சிறப்பு. ஆதியில் தோன்றிய தொன்மொழி 3 எழுத்தில் உலகாளும் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் எனது அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி நாம் செம்மொழியாம் தமிழ்மொழி தேனிலிய தீந்தமிழ் மொழியே உலக ஆதிமொழியாக கருதப்படுகிறது. யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்று உலக ஒரு குடையின் கீழ் நினைத்த பெருமை நம் தமிழ் மொழிக்கு உண்டு. செங்கோல் என்ற மொழி சங்கம் வளர்ந்த மொழி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்னும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் மொழி எம் தாய்மொழியாம் தமிழ்மொழி. தாய் சொல்லி தந்த மொழி தாலாட்டில் கேட்ட மொழி சந்திரனை அழைத்த மொழி பாட்டி கதை சொன்ன மொழி பாடி இன்பம் பெற்ற மொழி எங்கள் தாய்மொழியாம் தமிழ்மொழி. நன்றி. சிறப்பாக பேசிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த 8ஆம் மாணவன் சிவருக்கும் இரவு உணவு உள்ளது. சற்று பொறுமையாகவும்
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி சிவராஜா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல்வி கவிதை சொல்ல வந்துள்ளேன். கல்வி அது வேர் ஆழ ஒன்று வளர்த்திடும். கல்வி அது ஏறி உயர்ந்த நிலையில் உயர்த்திடும். கல்வி அது ஒரு புதையால் வாழ்வி வளமாக்கிடும். காற்று இல்லை என்றால் உயிர் இல்லை, கல்வி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அல்லல்ல குறையாத அச்சய பத்திரம்தான் கல்வி. அறிவு என்ன பெட்டகத்தை திறக்கும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமையை கற்றிய அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. நாட்டின் மிகப்பெரிய அரணை கல்வி. ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்துடுமே கல்வி. கல்வி கற்பது தவம், கற்பிப்பதை வரும். யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உண்மை. நன்றி, வணக்கம். என் பெயர் மூவாவிஸ்வா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றெல்லாம் பயணங்கள் பாலாய்வான் அற்றார் தொழாழி மனமிசை நான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லாநடி சேர்ந்தாக்கு ஆண்டு மிடுமை இல்லா இழுச்சா இருவனும் சேர இறைவன் பொருள் சேர் பூப்பெண்ண மாட்டு ஒரு வாயில் ஐந்திருக்க பொழுதி ஒழுக்க நெடுகின்றான் நீண்டு வாழ்வார் தரப்புமே இல்லாதான் நாள் சேர்ந்தா கல்லான் மனக்கவலை மாற்றல் அறிவு அறவாளி அந்த தாள் சேர்ந்தா கல்லான் பிறவாளி நீத்தல் அறிவு கோளில் பொறியில் குணமினவை எங்குணம் தன் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடால் நீண்டுவான் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதிகாரம் 2. வான் சிறப்பு. வானின்றி உலகம் வாங்கி வருவதால் தானம் என்றாம் என்று பாட்டு. துப்பாக்கு துப்பாய தூமலை நின்னின்றி பொய்ப்பேன் வேறினே வீணோடு துண்ணின்று உழற்றும் பசி ஏரின் உள்ளார் உழவர் பேரனும் வாய் வழங்குஞ்சிக்கால் கெடுப்பதும் கெட்டார்கே சார்வாய் மற்றாங்க கெடுப்பதும் எல்லாம் வலை விசும்பின் துளிகளின் எல்லாம் மற்றாங்க பசும்பூல் தலைங்காணும் அருதே நடுகாடலும் தண்ணீர் குண்டம் தடுந்தெழுதி தானம் என்றால் தாகிவிடே சிறப்போடு பூசனை சொல்லாது வானம் வழக்குமே வானோர்க்கு ஈண்டு தானம் தாமென்றும் தங்கா வீரணம் வானம் வழங்காதெனில் நீரின்றி அமையாது உலகின் நியாயருக்கு மாயின்றி அமையாது ஒழுக்கு. அதிகாரம் 3. நீட்டார் பெருமை. ஒழுக்கத்தின் நீட்டார் பெருமை விழுப்பத்து வேண்டும் மறுவ துணிவு திறந்தார் பெருமை துணைகோளின் வையாது இருந்தார் எண்ணிக்கொண்டாற்றி இருமை வைத்தெறிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறமிற்று உலகம் ஊரண்டும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வர்ணன் வைப்பிக்க விட்டு 5 விட்டான் ஆற்று ஆகூஸ் கோமான் இந்திரனை சாலும் கறி சேகரிய செய்வார் பெரியார் சிறியார் சேகரிய செய்யாதார் சிவொளி உருவத்தை நட்டவனில் 5 வகை திரிவார் காட்டே உலகு இறைமொழி மாந்த பெருமை மலைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குந்தேறி நின்றால் வெவில் கடமையும் காத்தால் அறிவே அந்தனர் என்போர் அளவோ மற்றவருக்கு செல்வமே கொண்டவர்களார். அதிகாரம் 4. அரண்வழி உறுத்தல். சிறப்பேனும் செல்வம் என அண்ணின் காக்க உணவு இருக்க அந்நிற்க ஆக்கும் இல்லை அதனை மத்தியில் மூங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அறிவினை ஓவாது சொல்லுமா எல்லாம் செய்யாள் அந்துக்குள் மாற்றிலான் ஆதரன் அனைத்தரன் ஆகுலன் ஈரப்பிரா அழுக்காறு அவாவு இன்னாச்சோல் நாங்கும் இழுக்க இயன்ற காலம் அன்றிவா என்னால் அறிஞ்சேன் மற்றால் பெண்டுக்கால் போன்ற துணை அறுத்தாற்றி இருவன வேண்டாம் ஜிவிக்கை பொறுத்தானோடு ஊத்தாரிடை வீணால் படாமை நன்றன்றி அர்த்தருவார் வாழ்நாள் வழியடக்கும் கால் அறுத்தா வீணால் வழியடக்கும் கால் அந்தனர் என்போர் அறவோர் மற்றவருக்கு செந்தன்மை பூண்டவர்களார். அதிகாரம் 5. இல்வாழ்வான் என்பான் இழப்புடைய மூவருக்கும் நன்னாட்டில் நின்றான் துணை துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தால் தெய்வம் விருந்தோக்கள் தான் என்ற ஐம்புலத்தால் ஓம்பால் தலை வழியஞ்சி பார்த்து முடைத்தாய் வாழ்க்கை வழியஞ்சி நின்றாற்றில் அன்பும் மரணம் உடைத்தாய் வாழ்க்கை பண்பும் பயனும் அதை இவ்வினால் இவ்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் மேல்வாரில் எல்லாம் தலை இரண்டாம் ஜீக்கு பொத்தானோடு ஊற்றனரை அடனப்பட்டது இல்லாத அத்தும் திறம்பளிப்பது இல்லாயின் அன்று வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரின் தெய்வத்தில் வைக்கப்படும். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது போதை ஒழிப்பை பற்றி பேச வந்துள்ளேன். இலக்கு தெளிவான பாதைகள் புலப்படும், நம் பயணம் சுகப்படும், நம்மை பிடிக்கின்ற சாதிகள் இல்லை, இனி மத பேதங்கள் இல்லை, நாம் அனைவரும் மூத்தாய் பிள்ளை.
கிழிக்கின்ற வழிகாட்டி கிழக்கினில் வழிகாட்டி எழுப்பும் தோல் தட்டி விழிக்கின்ற மலர் கூட்டம் வெளியெங்கும் மலர் கூட்டும் தமிழில் கிறங்கி வந்தவரை பேசப் போகிறேன் என் உரையை துவங்கி சொரிய சொரிய சுகமாய் இருக்கும் முடிவில் தெரியுமா மொழி என்பது போல இன்று நாட்டில் பல கோடிக்கும் மேலோர் அற்ப சுகத்திற்காக தன்னை கெடுத்துக் கொண்டு தன் குடும்பத்தை சீரழித்து தங்கள் வாழ்க்கையை இறக்கின்றனர். மானிட பிறவியில் நாம் அடைந்துள்ள செல்வங்கள் எல்லாம் சிறந்தது அறிவு செல்வமே ஆகும். அவ்வறிவாலே நன்மை தீமை குற்றம் என்பதை நாம் பகுத்தறிகிறோம். செய்யத்தக்கது இது செய்யத்தகாதது இது பகுத்தறியும் திறமை இழந்துவிட்டால் மானம் இல்லாத கப்பல் போல நமது வாழ்க்கை நெறி கெட்டழியும். இதைத்தான் பண்டைய தமிழ் இலக்கியம் ஒரு பாட்டில் சொல்கிறது. மயக்கங்களும் மண்ணுயிர் கோரலும் கயக்கரும் ஆக்கள் கடித்தனர் கேளாய் பிறந்தவர் சாதனம் பிறந்தவர் பெரும்பாலும் உண்டன உறவுகள் கலைந்தவர் என்று மூளையில் மழுக்க செய்து புத்தியை தடுமாறு செய்யும் ஒருவித கிறுக்கமே போதை. இந்த போதையில் ஒருவித சுகம் கிடைப்பதாக சிலர் எண்ணுகின்றனர். இவர்கள் விளக்கில் விழும் விட்டில் பூஜையாய் வாழ்க்கையை தொலைக்கின்றனர். உண்மையில் போதை தருவதாக நினைக்கும் அற்ப சுகம் தன்னை பெரும் அழிவுக்கு கொண்டு செல்வதை அவர்கள் உணர்வதில்லை. சிறு சிறிதாக பரமப்பாதைக்கு இட்டு செல்லும் போதை பழக்கத்தை அடியோடி ஒழித்து நல்வாழ்வு வாழ அனைவரும் பாடுபட வேண்டும். இவர் போல் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இதனால் வாழ்க்கையை நீக்கும் முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம். வணங்கி விடுகிறேன். நன்றி. கோலாட்டம் பெண்கள் ஆடி பார்த்திருப்போம். ஆம்பளை பையன் கோலாட்டம்னா எப்படி இருக்கும்? அர்ச்சனி அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் அர்ச்சனி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் இயற்கை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் சில வார்த்தைகள் பகிர விரும்புகிறேன். இயற்கை என்பது இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட அற்புதமான கொடை. காடுகள், ஆறுகள், மலைகள், விலங்குகள் என அனைத்தும் இயற்கையின் ஒரு பகுதியே. இயற்கை அன்னையை நாம் போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இயற்கை நமக்கு என்னவெல்லாம் தருகிறது? காற்று, நீர், உணவு, உடை, உறவிடம் என வாழ தேவையான அனைத்தும் தருகிறது. ஆனால் இன்று சுயநலத்தின் காரணமாக மரங்களை வெட்டியும் நீர்நிலையை மாசுபடுத்தியும் நம் இயற்கையை அழித்து வருகிறோம். மரம் வளர்ப்பதை ஒரு கடமையாக கொள்ள வேண்டும். ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரங்களை நட வேண்டும். நெகிழ் பயன்பாட்டை முற்றிலும் குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். ஏரி, குளம், ஆறுகளை மாசுபடுத்துவதை தடுத்து மழைநீரை சேமிக்க வேண்டும். ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை தடுத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி நம் மண்வளத்தை காக்க வேண்டும். இயற்கை அழியாமல் காப்போம், பூமியை பாதுகாப்போம். இயற்கை அழியாமல் காத்தால் அதை நம்மை காக்கும். நன்றி. சூப்பர். இயற்கை பாதுகாப்பு அப்படின்ற தலைப்பில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் இயற்கையை கொஞ்சம் பாதுகாப்போம், மழை பெறுவோம். அடுத்ததாக டோக்கன் ரெடியாக வச்சிருக்கீங்களா? ஒரு அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாமா? தொண்ணூற்றி மூணு. வாங்க வாங்க. சத்யபிரபா அவர்களது தாயார். அடுத்ததாக இன்னொரு பரிசு அளிக்கிறார். நம்பர் 14. வாங்க, நம்பர் 14. பாத்துங்க, மணப்படம் நண்டிங்க. கவின் அம்மா. பரிசு
கிடைக்காது நினைச்சு கிழிச்சிட்டாங்க போல. கிழிச்சதை கூட கொண்டு வந்துட்டாங்க கரெக்டா. வாழ்த்துக்கள். ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டது. இரவு உணவிற்கு கொஞ்சம் பொறுத்திருக்கவும், சீக்கிரம் முடிய போகுது. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு மாணவன் ஆபிரகாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட விஜய் ஆபிரகாம். நான் 8ஆம் படிக்கிறேன். இப்பொழுது நான் பள்ளிக்கலை சொல்லுகிறேன். கலைமகளில் விடுப்பு விழா, கல்விப்பயில் நஞ்சல் விழா, ஆசிரியர் பெற்றோர் மாணவர் ஒரு சேர மகிழ ஒரு விழா. இது எம் ஆற்றலை காண வாய்ப்பளிக்கும் போது பள்ளி ஆண்டு விழா. அறிவுச்சுடை ஏற்றும் ஆசிகளே, எங்களை உருவாக்கும் சிற்பிகளே, அன்பும் மழைப்பொழியும் பெற்றோர்களே, விண்ணை தொழித்திருக்கும் மாணவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்க பெரியவங்களே, உங்களை அனைவரும் வணங்கி விழாவுக்கு வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. நம்பர் 27 இல்ல ஒரே குடும்பத்துல இருந்து வந்துடுறீங்க போல. பரவாயில்ல. அமிர்த வருஷினி அவங்களோட அம்மாச்சி வாங்க, இப்போ அவங்க அம்மா வாங்குறாங்க. எல்லாருமே அதிர்ஷ்டசாலியா இருக்காங்க குடும்பமே. இன்னொரு அதிர்ஷ்டசாலி பார்த்துடலாம். நம்பர் 59 59 59 அது 51 59 இருக்கீங்களா? வாங்க வாங்க. யாரு? ஜோன் பாண்டியோட அம்மாவா? வாங்க. நீங்க தான் வரணும், உங்க பிள்ளைகளை அனுப்ப கூடாது. நீங்க தான் வின்னர். சந்தோஷம். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவிகளின் நடனம். ஸ்கூலுக்கு அதிக நாட்கள் வந்தனால இந்த பரிசு வழங்கப்படுகிறது. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. மாணவி கோவிலா 2ஆம் வகுப்பு மாணவர்கள் நிலைக்கணும். போங்க. திருமூர்த்தி அதிக நாட்கள் லீவ் போடாம வந்ததுக்கான பரிசு. 3ஆம் வகுப்பு மாணவர்கள் வாங்கப்பா. 3ஆம் வகுப்பு மாணவர்கள் வாங்க. ஓடியா. அடுத்த 4ஆம் நல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. லீவ் போடாம அந்த மாணவி பிரதீக்ஷா பரிசு வாங்குகிறார். மோகனப்பிரியா வாங்கிப்பா. ஏன் சார் மறைக்கிறீங்க? சரி சார்.
நான்காம் வகுப்பு மாணவி, நான்காம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் நடைபெறவும். யோகஸ்ரீ மதிப்பெண்களுக்கான முதல் பரிசு, மதிப்பெண்ணுக்கான முதல் பரிசு யோகஸ்ரீ. நல்லா கை தட்டுங்க. யோகஸ்ரீ நம்பிக்கை சார் இங்கிட்டாங்க சார். கொஞ்சம் தள்ளி தள்ளிடலாம் சார், கொஞ்சம் தள்ளி சார். அப்படியே சார், அப்படியே கவின், கவின் ஓடியாடா, கவின் ஓடியாடா. கவின் மற்றும் அனுஸ்ரீ, அனுஸ்ரீ பாபு. வருகைக்கான முதல் பரிசு யோகஸ்ரீ. ஐந்தாம் மாணவர்கள் அனைவரும் வரணும். ஐந்தாம் மாணவர் எல்லாம் வாங்கப்பா. ஐந்தாம் வகுப்பு பாடம் மதிப்பெண்களுக்கான முதல் பரிசு 2 மாணவர்கள் பெறுகிறார்கள். அஸ்வின் மற்றும் திலக்தேவ் 2 பேரும் முதல் பரிசு. இரண்டாம் பரிசு அமிர்தவர்ஷினி. மூன்றாம் பரிசு கீர்த்தனா. வருகைக்கான பரிசு மகாலட்சுமி. ஆறாம் மாணவர்கள் எல்லாம் வாப்பா. சார் தம்பி தம்பி அகுல் யாஸ்மிகா நவீனா மட்டும் வெயிட் பண்ணுங்க. தாவப்பிரியா வெயிட் பண்ணு. தர்ஷினி பிரியா வெயிட் பண்ணு. சத்யபிரபா வெயிட் பண்ணு. அகுல் மதிப்பெண்களுக்கான முதல் பரிசு கைதடுங்க. இரண்டாம் பரிசு யாஸ்மிகா. மூன்றாம் பரிசு நவீனாஸ்ரீ. வருகைக்கான முதல் பரிசு 6ஆம் வகுப்பில் மட்டும் 3 நபர்கள். தர்ஷினி பிரியா, தவப்பிரியா, சத்யபிரபா 3 நபர்கள். அடுத்து சத்யபிரபா.
கொஞ்சம் அப்படி இருப்பா ஓகே சார். 7ஆம் வகுப்பில் முதல் பரிசு காவியா, 2ஆம் பரிசு ரஞ்சி. 7ஆம் வகுப்பு அனைத்து குழந்தைகளும் நடைபெறும். 2ஆம் பரிசு ரஞ்சினி, 3ஆம் பரிசு மணிமேகலா. கொஞ்சம் டி சார் சார் யார் சார் சார் சரி யாரும் சார் ரஞ்சினி. சார் 3ஆம் பரிசு மணிமேகலா. பேர் படிச்சுங்கப்பா வாப்பா. யார் சார் அப்படிங்க சார். உதவிக்கான முதல் பரிசு 7ஆம் வகுப்பில் 2 குழந்தைகள் ரஞ்சினி, தர்ஷினி. என்னடா சரிங்க சாப்பிடுங்க சார். 8ஆம் வகுப்பில் 2ஆம் வகுப்பு அனைத்து குழந்தைகளும் நடைபெறும். அனைத்து மாணவர்கள் சரி சார் சாப்பிடுங்க சார். 8ஆம் வகுப்பில் மதிப்பெண் அடிப்படையில் முதல் பரிசு பிரியதர்ஷினி. இரண்டாம் பரிசு ரோஹித். 3ஆம் பரிசு சுபிக்ஷா மற்றும் நர்மதா, 2 நபர்கள். 2ஆம் பரிசு ரோஹித். 3ஆம் பரிசு சுபிக்ஷா மற்றும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய குழந்தைகள் எவ்வளவு செலவு பண்ணாலும் இந்த அளவுக்கு வராது. உங்களுடைய கைத்தட்டல் மட்டும்தான் அவங்களுடைய ஊக்குவிப்பு. எட்டாம் வகுப்பில் வருகைக்கான முதல் பரிசு பிரியதர்ஷினி மற்றும் சுபிக்ஷா. சார் சார் அப்படியே எங்க இருப்போம். சார் இங்க இருங்க. தம்பி தம்பி டேய் தம்பி தம்பி இதடா சாப்பிடுங்க சார். கடைசியாக ஒரு 5 பரிசுகள் இருக்கு. வெற்றியாளர்கள் டோக்கன் ரெடியாக வச்சுக்கோங்க. 5 பேர் இருக்காங்க. யார் அந்த 5 பேர் பார்ப்போம். 19 இருக்கீங்களா? 19 வீட்டு போயிட்டாங்களா? சரி இருக்கட்டும், அப்புறம் வந்து சொல்லிட்டு வாங்கிக்கலாம். நீங்க 19 முன்னாடி 18 யாருப்பா? ஓடியா ஓடியா ஓடியா. ஆமாப்பா அந்த அனுப்பி அனுப்பிச்சு
சார் இங்கே நில்லுப்பா சார் யாரு சார் இங்கே இருப்பா டே இங்கே வர எண்பத்தி ரெண்டு வச்சிருக்கீங்களா? 82 ஆள் இல்லையா? சார் உங்க குடும்பத்துக்கு வந்து பார்ப்போம் பண்ணி எடுத்து நம்பர் 24 நிறைய பேரண்ட் வந்துட்டீங்க, கொண்டு வாங்க. ஆமா 24 சீக்கிரமா வாங்க. யாரு சார் கடைசி ஒரு வின்னர் யாருன்னு பார்த்துருவோம். கடைசியான வின்னர் 35 யார் இருக்கீங்களா? 35 சரி. அப்புறமா இந்த 2 பேரும் 35 இருக்கீங்களா? சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், உள்ளூரில் உள்ளோர், வெளியூரில் உள்ளோர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்கள் சார்பா நாங்க நடத்தினோம். இருந்தாலும் 35 உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் சிறப்பாக உங்கள் சார்பாக நாங்கள் நடத்தினோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் முழுசாக நடந்திருக்காது. எல்லோரும் பெற்றோர்கள் முதற்கொண்டு நண்பர்கள் எல்லாரும் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். அதில் உங்கள் சார்பாக பள்ளிக்கு வந்து எல்லா நிகழ்வையும் முன்னெடுத்து சென்று உங்களோட தொடர்புல வந்து எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வந்து பண்ணவங்கன்ற அடிப்படையில் ஒரு விழா ஏற்பாடுகள் அவங்கள உங்கள் சார்பாக உங்களில் ஒருத்தரா அவங்கள கௌரவிக்கலாம் பார்க்குறோம். முதலாவதாக மகாலட்சுமி எஸ்எம்சி தலைவர் அவர்கள் கொஞ்சம் பீக்கா வாங்க. வாங்க ரொம்ப உறுதுணையா இருக்கிறவங்க எல்லாரும்
சரி, அழகு பொண்ணு அழகு போட்டுருக்காங்களா? வாங்க. காவியா ஒண்ணு மட்டும் எப்படி கொடுப்பா? மானதி அவர்கள் கொஞ்சம் விரைவாக வாங்க. பாண்டிலட்சுமி இல்லையா? சரி வாங்க. அடுத்த நிவேதா இருக்கீங்களா? பாட்டு போடுவாங்க காப்பிரைட் மாரீஸ்வரி ஆடிட்டு வர அன்புமணி அன்புமணி பாப்பா சிவரஞ்சனி சிவரஞ்சனி சீதா நம்ம ஊரில் வந்து இவ்வளோ நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. பக்கத்து ஊரில் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பித்த அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறத கிருஷ்ணாபுரத்தோட ஜோதி ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. முதல் நாள் வந்து இப்போ வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் அவ்வளோ சுறுசுறுப்பாக அவ்வளோ சொன்னாங்க எங்களுக்கு. இன்னும் ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப வாழ்த்துக்கள். அப்படியே திரும்பா அப்படியே ஒரு வகையில் நம்மளுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உறவு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு எந்த உறவுமே கிடையாது. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக ஒரு 3 வாரங்கள் இவங்க குழந்தையோடு வந்து நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். அவங்கள கொண்டு திருமதி சோபனா புதுசாக அவங்க பள்ளியில் வந்திருந்தாலும் அவங்க புதுசாக வந்தது எதுவுமே இல்லாமல் ஒரு புது இடம்ன்ற பார்க்காம அவ்வளோ ஒரு எல்லா ப்ரோக்ராமுமே ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. எஸ்எல்சி மகாலட்சுமி அவர்கள் அவங்களுக்கு முன்னாடி போகுது.
தற்போது சிவரஞ்சனி சார் பாட்டியா வாங்க மகாலட்சுமி வாங்க. பணிபுரிந்து தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் சிவலியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் நமது பழைய ஆசிரியர் முன்னாள் ஆசிரியர் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த நாகலட்சுமி அவர்களை அழைக்கிறோம். ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு விடுபடுத்து அவங்க பள்ளியில் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்களுடைய இடத்துல அவங்க தங்கச்சி ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. உங்களோட நல்லாவே பண்ணாங்க. ரொம்ப நன்றிப்பா. அதே ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த பெற்றோர்களையும் அதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு குறிப்பாக ஸ்ரீ ராமநாதபுரம் காவல் உதவி ஆய்வாளர் அவர்களையும் மேல தீர்மானிக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள், செயலர் ஆகிய அனைவரையும் என் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உசிலம்பட்டி தலைமை மாவட்ட மருத்துவமனை அறுவை சிகிச்சை மருத்துவ தேவை செய்ய அவர்கள் வந்திருந்தார்கள். அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேமாதிரி உத்தரப்பிரதேச பள்ளியிலிருந்து குமரேசன் ஆசிரியர் வந்திருந்தார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்மொழி ஆசிரியர் வந்திருந்தார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடையாளர்கள் அத்தனை பேரையும் நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். டி ராமநாதபுரத்திலிருந்து பிஇடி ஆசிரியர் வந்து என் மாணவர்களுக்கு யோகாவர்கள் தினமும் கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் மாணவ செல்வங்கள் அனைவரையும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளி சத்துணவர்களுக்கும் காலை உணவு, மதிய உணவு அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குறிப்பாக பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த காவல்துறை சார்ந்த சங்கரையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலே அலங்காரம் செய்து கொடுத்த ஸ்டெல்லா ஆர்ட்ஸ் டெக்கரேஷன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புகைப்படம் எடுத்துக் கொடுக்கும் திரு ராமநாதபுரம் பவுன்ராஜ் ஐயா அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல பள்ளி பெண்ணாசிரியர் உறுப்பினர் திரு சோபனா ரமேஷ் அவர்களை நன்றி தெரிவிக்கிறோம். கல்வி ஆசிரியர் விஞ்ஞான செய்தியாளர் நாகலட்சுமி மற்றும் அவர்கள் தங்கச்சிக்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மற்றும் அன்றிலிருந்து பல நேரம் அமைதியாக இருந்து எங்கள் மாணவர்களையும் கடைபிடித்து கல்வியளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி வணக்கம். शुभ नामे जाने तब शुभ आशीष मांगे जागे तब जय गाना जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Welcome to Nama Cricket. Subscribe now.